திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கியதில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் சேகர் பாபு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து யானை தெய்வானையை கோயில் வளாகத்தில் உள்ள குடிலில் வைத்து வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு யானை தெய்வானையை கோயில் வளாகத்தில் பார்வையிட்டு அதற்கு கரும்புகள் வழங்கி மகிழ்ந்தார். அதைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமனிடம் யானையின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். மேலும் யானை தாக்கியதில் உயிரிழந்த உதயகுமார் மற்றும் சிசுபாலன் ஆகியோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 2 லட்சம் ரூபாயை அமைச்சர் சேகர் பாபு வழங்கினார். பணியாளர்களை கௌரவம் செய்கிறோம் என்கிற பெயரில் 5 சால்வைகளை வைத்து 50 பேருக்கு மாற்றி மாற்றி போட்ட இந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஊராட்சியில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில்தான் நடந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பாச்சல் ஊராட்சியில் சனிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் வெகு சிலரே கலந்து கொண்ட நிலையில் தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் என ஊராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்களை வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதாக கூறி வெறும் 5 சால்வையை வைத்துக் கொண்டு 50 பேருக்கு மாறி மாறி போட்டுள்ளனர். இந்நிலையில் கடமைக்கு என கிராம சபை கூட்டத்தை 10 நிமிடத்தில் நடத்தி முடித்ததாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகம் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டில் கோழி அடைந்ததால் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேனாமடுகை பகுதியைச் சேர்ந்தவர் முருகையன். இவர் வளர்க்கும் கோழியுடன் அவர் வீட்டின் அருகே வசித்து வருபவரின் கோழியும் சேர்ந்து முருகையன் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இது தெரியாமல் முருகையன் அந்த கோழியையும் சேர்த்து அடைத்து வைத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் முதியவர் முருகையனிடம் அவரது வீட்டின் அருகே உள்ள மூவர் கோழியை ஏன் அடைத்து வைத்துள்ளீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் முருகையன் மயக்கம் கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அவரை அங்கிருந்தவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தினர் கொலை செய்து தப்பி ஓடிய மூவரையும் தேடி வருகின்றனர். மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் தனது மார்பளவு சிலையை ஆளுநர் ஆனந்தபோஸ் திறந்து வைத்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. மேற்கு வங்கத்தின் ஆளுநராக ஆனந்தபோஸ் பதவியேற்று சனிக்கிழமையுடன் 2 ஆண்டுகள் நிறைவுற்றது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டிக்கு முன்னதாக ஆளுநர் மாளிகையில் தனது மார்பளவு சிலையை ஆனந்தபோஸ் திறந்து வைத்ததாக புகைப்படம் வெளியானது. இதனை விமர்சித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விளம்பரத்திற்காக ஆளுநர் இதுபோன்ற உத்திகளை கையாள்வதாக சாடியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆளுநர் மாளிகை, பார்த்தா சாகா என்ற கலைஞர் உருவாக்கி ஆனந்தபோஸ் சிலை அன்பளிப்பாக பெறப்பட்டதாகவும் அந்த சிலை ஆளுநர் மாளிகையில் நிறுவப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தற்போது அரசியல் சூழல் மோசமாக இருப்பதாக ஆளுநர் ஆனந்தபோஸ் தெரிவித்துள்ளார். வீதி முழுவதும் மனித தலைகளாக காட்சியளிக்கும் இந்த போராட்டம் ஸ்பெயினில் வாடகை உயர்வை கண்டித்து நடந்தது. ஸ்பெயினின் பிரபல சுற்றுலா தலமான பார்சிலோனா நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் வாடகை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர்கள் தவித்து வரும் நிலையில் வாடகை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 22,000 பேர் பேரணியாக சென்றனர். ஸ்பெயினில் கடந்த 10 ஆண்டுகளில் வாடகை 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் மேட்ரிட் நகரில் வாடகை அதிகளவில் இருப்பதாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பட்டய கணக்கர் தேர்வு நடத்தப்படும் விவகாரத்தில் தமிழ் விரோதி பிரச்சாரம் செய்வதே சிலருக்கு பழக்கமாகிவிட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டய கணக்கர் அடிப்படை தேர்வுகள் ஜனவரி 12, 14, 16, 18 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று ICAI அமைப்பு கூறியுள்ளது. பொங்கல் திருநாளன்று இந்த தேர்வை தமிழர் விரோத மத்திய அரசு நடத்துகிறது என்று திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தீபாவளி என்று தேர்வு நடத்துவீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ராஜீவ்காந்தியின் பதிவுக்கு எக்ஸ் பக்கத்திலேயே பதிலளித்துள்ள பாஜக மாநில செயலாளர் SD சூர்யா, CA தேர்வுகளை மத்திய அரசு நடத்தவில்லை என்றும் ICAI என்ற சுதந்திரமான அமைப்பு நடத்துவதாக குறிப்பிட்டார். SD சூர்யாவின் பதிவை மேற்கோள் காட்டியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சூர்யா சரியாகவும் விளக்கமாகவும் பதிலளித்துள்ளதாகவும், எப்போதும் எதிலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் செய்வது சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் தொடருக்கான மெகா ஏலம் இன்று தொடங்க உள்ளது. 18வது IPL தொடருக்கான ஏலம் இன்றும் நாளையும் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்றுள்ளன. மெகா ஏலத்திற்காக 1574 வீரர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் இறுதிப் பட்டியலில் 577 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் ஜோஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க் உள்ளிட்டோர் அதிக விலைக்கு எடுக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெகா ஏலத்திற்காக அதிகபட்சமாக பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் 110 கோடியே 5 லட்சம் ரூபாயும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 55 கோடி ரூபாயும், குறைந்தபட்சமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் 41 கோடி ரூபாயும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. CSK அணி 5 வீரர்களை தக்க வைத்துள்ளதால் அதிகபட்சமாக 7 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 20 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வாய்ப்புள்ளது. திமுக கூட்டணி உடையாதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக கூட்டணி ஒருபோதும் உடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற திமுக மாநில மீனவரணி துணை செயலாளர் மனோகரன் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1 கோடியே 16 லட்சம் மகளிர் பயனடைந்து வருவதாகவும், இதனை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சல் அடைவதாகவும் விமர்சித்தார். மேலும் அதிமுக கூட்டணி பேரம் பேசும் கூட்டணி என்றும், திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுறார். என்ன சொல்றாரு? கூட்டணி கூப்பிடுறப்பா, ஆனா ஒருத்தன் 200 கோடி கேட்கறான், 20 சீட்டு கேட்கறான், இப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனா நம்முடைய கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது எப்பவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி.